தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தல் பிரச்சாரத்தில் பிரபல தமிழ் திரைப்பட நடிகருக்கு மாரடைப்பு, ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டார். தேர்தல் பிரச்சாரத்தில் பிரபல தமிழ் திரைப்பட நடிகருக்கு மாரடைப்பு, ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடித்துள்ளது. திமுக தன்னுடைய வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்ய நட்சத்திர நடிகர்களை இறக்கியுள்ளது. திமுக வேட்பாளருக்கு பல நட்சத்திர நடிகர்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதில் குறிப்பிட்ட நடிகர் சேலத்தை சார்ந்த காமெடி நடிகர் பெஞ்சமின். இவர் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். நேற்று இரவு அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டார். சேலத்தில் உள்ள கிருபா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நடிகர் பெஞ்சமின் கவலைக்கிடமாக உள்ளார். திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்டிருந்த நடிகர் பெஞ்சமினுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு தீவிர சிகிச்சையில் கவலைக்கிடமாக உள்ள செய்தி தமிழகத்தில் திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவினருக்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடல் நலத்தை பொருட்படுத்தாமல் திமுக நடிகர்கள் திமுகவிடம் பெட்டி வாங்கி கொண்டு பிரச்சாரம் செய்கிறார்கள். பணத்தை விட உடல் நலம்தான் முக்கியது. வெயில் சுட்டரிக்கிறது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டி விட்டால் உடல் நலத்தை பேண வேண்டும். ஆனால் தற்பொழுது பணத்துக்கு ஆசைப்பட்டு உடல்நலத்தை பேணாமல் சுட்டரிக்கும் வெயிலிலும் அனல் பிறக்கும் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். தற்பொழுது பெஞ்சமின் மருத்துவமனையில் உள்ளார். மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் உள்ளார். அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது.